ஹாய் கைஸ், வெல்கம் டு சினிமா கேப்டன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2022 டாப் 10 மோஸ்ட் பாப்புலர் மூவிஸ் இன் இந்தியா. இந்த லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2022 மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த 10 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா லாங்குவேஜும் பார்க்க போகிறோம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அண்ட் கன்னடம், இந்த 5 லாங்குவேஜில் வந்த படத்தில் அந்தந்த லாங்குவேஜில் அந்தந்த படம் பெஸ்ட்டான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில படத்தில் நம்ம சேனலில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம சேனல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த எல்லா படமும் சூப்பரான படம், மக்களுக்கு எல்லாருக்கும் ரீச்சான ஒரு படம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா 777 சார்லி. இது ஒரு கன்னட படம். இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்குது. இது ஒரு ட்ராமா அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 44 minutes கொடுத்துருக்காங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.9 கொடுத்துருக்காங்க. இந்த படம் எந்தெந்த லாங்குவேஜில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம். ஸோ இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் இந்த படம் வந்திருக்கு. இதோட பட்ஜெட் வெறும் 20 crores இந்த படத்தோட பட்ஜெட். பட் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 105 crores. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே சூப்பரான படம். இந்த நிறைய பேர் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி டாக்ஸ் நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பீங்க. ஸோ யார் வீட்டில் டாக்ஸ் அதிகமாக வளர்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சென்டிமெண்டான ஒரு சூப்பரான படம். நம்ம ஹீரோ ரொம்ப அடிக்டாக ஒரு ஆல்கஹால் ரொம்ப கோவப்படுவார். அப்போ தம் அடிப்பார். அவர் லைஃப்பில் புதுசாக ஒரு டாக் வரும். அந்த டாகுக்கு நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லாமல் ஒரு பேர் ஒன்று வைப்பார், சார்லின்னு. அவருக்கு அந்த டாகுக்கும் அந்த நம்ம ஹீரோக்கும் ஒரு பயங்கரமான ஒரு லவ், ஒரு கனெக்டிவிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டாகை பிரிய முடியாமல் அந்த மாதிரி அந்த டாகை அவர் லவ் பண்ணுவார். நடுவில் அந்த டாகுக்கு ஒரு சில நோய், கேன்சர் மாதிரி அந்த டாகு வந்துடும். சீக்கிரமாக அந்த நாய் டாக் இறந்து போகிற சூழ்நிலை வந்துடும். நம்ம ஹீரோ அந்த டாகை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த டாகை பைக்கில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். அதுக்கு எங்கெங்கே போகணும் ஆசைப்படுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ செய்வார். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சென்டிமெண்டான எமோஷனலான படம். கடைசியில் அந்த டாக் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிச்சு, இவர் அந்த டாக் லைஃப்பில் எப்படிலாம் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம். ஸோ நிறைய பேர் இந்த படம் பார்க்கலீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்துருங்க. இது ஒரு கன்னடம் படம், பட் சூப்பரான படம். தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. படத்தோட டூரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தை பார்க்கும்போது என்னடா இது படம் இவ்வளோ லென்த்தாக இருக்கு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாதான் கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓட்டில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் கூட நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துடலாம். இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்குது படம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் பார்க்காம வந்திருப்பீங்க. இது ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். இது பார்த்தா 5 பார்ட் புக் இருக்குது. இந்த 5 புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. பார்ட் 2 நமக்கு சீக்கிரமாக வந்துடும். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா படம். இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 50 minutes இந்த படத்தோட டூரேஷன். இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8 கொடுத்துருக்காங்க. இந்த படம் எந்தெந்த லாங்குவேஜில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் ஹிந்தி. ஸோ மாதிரி மல்டி லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 250 கோடி கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்தியன் ரூபீஸ். இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 500 கோடியே இது கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும். சோழ நாட்டை கடந்து போகும்போது ஒரு சில மெசேஜை கொண்டு போவார். அது கொண்டு போகும்போது அவருக்கு நிறைய விஷயங்கள் போகும்போது அந்த பிரின்சஸ் எல்லாம் பார்ப்பாரு. ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தெல்லாம் இவர் நோட் பண்ணுவார். ஸோ கடைசியில் இவர் அந்த மெசேஜை கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையா, அந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சூப்பரான படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு அளவுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ VFXலாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த வைக்கிங் சீன்ஸ்லாம் வார் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் தத்துருவமாக அப்படியே காட்டி வச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எல்லா கேரக்டரும் நடிச்சிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மெயின் கேரக்டரும் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்காக வச்சு இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறவங்களுக்கு அந்த புக்கில் இருக்கிற கதையை அப்படியே நமக்கு நேச்சராக காட்டியிருப்பாங்க. இந்த கதையில் ஒரு சில புக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கள அந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ புக்கு படிக்காதவங்க இந்த படத்தை பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாகுபலி மாதிரி இருக்குமா கேட்டால் அது வேற இது வேற. ஸோ இது பாகுபலி கூடலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு வேற மாதிரி சூப்பரான ஒரு படம். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல படம் பார்த்தீங்கன்னா சீதாராமன். இது ஒரு லவ் ஸ்டோரி. இது 2022 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மூவி. இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.6 கொடுத்துருக்காங்க. இதோட படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 43 minutes. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் அந்த படம்
படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் படம் ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 30 crores 30 கோடி கொடுத்து அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பட் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 91.4 crores இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான் இருக்கும். ஸ்டோரி வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் வந்து இந்த ஸ்டோரிக்குள்ளே நிறைய விஷயத்தை நமக்கு காட்டியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கும் மந்தன் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா இருப்பார். அவர் வந்து பாகிஸ்தானில் ஒரு ஆஃபீஸராக இருப்பார். அவர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பார். அந்த லெட்டரை நீ போய் சீதாராமன் கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ணாதான் அவங்க சொத்துல அவங்க பேத்திக்கு வர மாதிரி ஒரு கதை கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த லெட்டரை வந்து நம்ம ரிஷிகம் பண்ற வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணும்போது அவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த லெட்டரை கொடுக்கும்போது அட்ரஸ் எதுவுமே இருக்காது. இந்த லெட்டர் கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை சொல்லுவாங்க. யார் இந்த சீதாராமன் ஸ்டோரி வந்து நமக்கு இப்படி காட்டியிருப்பாங்க. அதனாலே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம். பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ நான் சொல்ல விரும்புகிற கிளைமேக்ஸ் அந்த படத்தை நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க கூட அமேசான் பிரைமில் ஷோ பார்த்துக்கலாம். அதனால் இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா மேஜர். இது வந்து 2020 ரிலீஸ் ஆகி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மூவி. இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 43 minutes கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிக் டூரேஷன் மூவி. இதோட ஐஎம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.2 கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்த படம். பட் தமிழில் இல்லை, தெலுங்கு மலையாளம் லாங்குவேஜில் இந்த மாதிரி 3 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 32 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 66 crore பீட் பண்ணியிருக்கு. படம் வந்து இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரொம்பவே சூப்பரான படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் சொல்லவே வேணாம். நிறைய பேருக்கு ஆக்ஷன் விரும்பி பார்க்க ஆசைப்பட்ட படம்னா அது இந்த படம். எவ்வளோ பேருக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ மேஜர் சந்தீப் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி அங்கே அந்த ஒரு தாஜ் ஹோட்டலில் இருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அந்த குளூவில் போய் ஜாயின் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றுவார். ஸோ அதுக்குள்ளே வந்து பயங்கரமான குரூப்பில் வந்து அட்டாக் நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம ஹீரோ மேஜர் வந்து சண்டை போடுவார். ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சிங்கிள் மேன் அந்த தாஜ் ஹோட்டலில் போய் இருக்கிற எல்லாரையும் தம்சம் பண்ணுவார். சூப்பரான படம். ஹிந்தியில் வந்த ஒரு பெஸ்ட்டு சூப்பரான மூவி 2022. இந்த படத்தை பார்க்காத நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டரி தி நம்பி எஃபெக்ட். இது வந்து 2020 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா ஆக்ஷன் மூவி. இந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 37 minutes கொடுத்துருக்காங்க. ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.8 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அந்த டைமில் நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரியை வந்து படமாக எடுத்திருப்பாங்க. இதோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்த ஒரு படம். ஸோ இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜில் இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 25 crores தான். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 50 crores மேலே பீட் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து அது வந்து தான் இந்த படத்தில் வந்து இந்த நம்பி கேரக்டராக நடிச்சிருப்பாரோ ரொம்பவே சூப்பரான படம். இந்த படம் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகல. பட் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் இந்த படத்தை விரும்பி பார்த்தாங்க. ஸோ யார் யார் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு இன்ஸ்பிரேஷன் படமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம். பட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகி வரும். சூப்பரான படம். படம் முழுக்க வந்து ஃபாரின்ல எடுத்திருப்பாங்க. ஹாலிவுட் படம் மாதிரி தான் இந்த படம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த படம் பார்த்தீங்கன்னா விவோட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க அதில் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா கந்தாரா. இது வந்து 2020 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா ஆக்ஷன் மூவி. இந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. இது ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.5 கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கன்னட படம். பட் இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் மல்டி லாங்குவேஜ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 16 crore தான் இந்தியன் ரூபியில் எடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட். பட் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 400 crores மேலே இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் செம்ம இட்டு வச்சுது. இந்த படத்தோட ஒன்றும் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு மன்னன் இருப்பார். அந்த மன்னன் வந்து கோடிக்கான சொத்து பணம் எல்லாமே இருக்கும். பட் அவர்கிட்ட அவ்வளோ பணம் காசு இருந்தோம் அவர்கிட்ட வந்து ஒரு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இருக்காது. அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு நிம்மதி சந்தோஷம் தேடி போயிட்டு கோயில் குளம் சொல்லி போயிட்டே இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு போகிற அந்த கிராமத்துக்கு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் என்ன பண்ணுவார், சாமியாடிட்டு இருப்பார். இதை பார்த்து அந்த மன்னன் போய் அந்த சாமியார்ட்ட போய் கேட்பாரு, இந்த மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்குது பட் என்கிட்ட ஒரு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லை சாமியாரே சொல்லி கேட்கும்போது அந்த சாமியார் வந்து சொல்லுவார், உங்ககிட்ட ஒரு பணம் சொத்து எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு கொடு, இன்னும் சந்தோஷம் எல்லாம் திரும்ப வர சொல்லி அந்த சாமியார் சொல்ல இவர் வந்து பணத்தை சொத்தெல்லாம் அந்த மக்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம்
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க பசங்க பேர பிள்ளைங்களாம் வந்து அந்த பணத்தை திரும்ப தாங்க சொல்லி அந்த சொத்தெல்லாம் கேட்க அந்த காட்டுக்குள்ளே அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த பசங்க வந்து அந்த பணத்தை சொத்தெல்லாம் திரும்ப வாங்கினாங்க இல்லை ஏதாவது படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே சூப்பரான படம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. கன்னடா கட்டத்தில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா அது இந்த படத்தை சொல்லலாம். ரிஷப் செட்டி எடுத்த படத்துல இது ஒன் ஆஃப் த சூப்பரான படம். இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா விக்ரம். 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் மிஸ்டரி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 hours 53 minutes கொடுத்துருக்காங்க. படம் டூரேஷன் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். பட் என்னடா இவ்வளோ பெருசாக வந்து அந்த படம் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம். இன்னும் ஒரு 4 hour கொடுத்துருந்தாலும் இந்த படம் நம்ம பார்க்கலாம் ஜாலியாக. அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம். இந்த IMDb பார்த்தீங்கன்னா 8.4 கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழில் வந்த படம். ஸோ இந்த படம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா சொல்லி இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 150 கோடி தான். பட் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 crores கிட்ட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் செம்ம ஹிட் அடிச்சது. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நார்மலாக பழைய விக்ரம் படம் எப்படி ஒரு ஸ்டோரி அதே மாதிரி தான் இந்த படம் ஸ்டோரி. நம்ம கமலஹாசன் சார் வந்து ஒரு ஏஜெண்டாக இருப்பார். அந்த ஏஜெண்டாக தான் ட்ரக்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவர் அந்த கேசஸ் வில்லன் யார் இந்த வில்லன் மிகப்பெரிய வில்லன் ஒருத்தர் இருப்பான் அந்த ட்ரக் கிங் பின்னு அவனை வந்து பிடிக்கிறது தான் நம்ம ஹீரோட வேலை. கடைசியாக அவர் பிடிச்சரா இல்லை தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்ட் 3 வரப்போகுது. நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பரான படம்னா அது இந்த படம் தாங்க. இந்த படம் ZEE5ல அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க ZEE5ல கூட போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த படம் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே பெரிய பெரிய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா KGF Chapter 2. 2022ல் வந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 48 minutes கொடுத்துருக்காங்க. நம்ம யாஷ் நடிச்சல ஒரு சூப்பரான படம். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கன்னடம் படம். பட் எந்தெந்த லாங்குவேஜ் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அண்ட் மலையாளம் சொல்ல மல்டி லாங்குவேஜ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 கோடி. பட் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1250 கோடி மேலே இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். சூப்பரான படம். ஒரு ஆக்ஷன் ஃபைட் படம்னா இந்த படம். இந்த படத்தில் யூஸ் பண்ணுற கன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ராக்கி பாய் வந்து மிகப்பெரிய கேன்சர் ஆகணும் சொல்லி ஆசைப்பட்டு கேன்சர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அந்த இடத்தையே இவருக்கு அந்த தன் இடமா மாற்றி அங்கே இருக்கிற எல்லாரையும் இவர் கண்ட்ரோலில் வச்சுப்பாரு. ஸோ இவரை அழிக்க ஒரு பயங்கரமான வில்லன் வருவான். ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ வில்லன் அழிச்சு இந்த படத்தில் எப்படி தப்பிச்சா படம். இந்த படம் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த படத்தை முடிச்சிருவாங்க ஒரு சேடா. பட் இந்த படம் கண்டினியூட்டி நமக்கு வரும் KGF 3. எல்லாரும் KGF 3க்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அமேசான் பிரைமில் நீங்கள் பார்த்துருங்க. நம்ம யாஷ் நடித்த சூப்பரான ஒரு படம். இந்த படம் நம்ம லிஸ்ட் 3rd இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட் 2nd இடத்துல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல். 2022 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 50 minutes. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.3 கொடுத்துருவாங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் அந்த படம். பட் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்ல மல்டி லாங்குவேஜ் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15 to 25 crores கொடுத்து இந்த பட்ஜெட் படத்தை அந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. பட் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 340 crores இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிச்சிருக்கு. சூப்பரான ஒரு மூவி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த சூப்பரான மூவி. இது வந்து ZEE5ல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 1st இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா RRR. நிறைய பேர் படம் பார்த்துருக்கீங்க. சூப்பரான படம். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours 2 minutes. ரொம்ப பெரிய படம். ஆனால் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.9 கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் இது. பட் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் சொல்லி இந்த மல்டி லாங்குவேஜ் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் 550 கோடி கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1200 கோடி மேலே இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியன் மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு எது தேவையோ சொல்லி தூக்கின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை வந்து தூக்கின்னு போயிடுவாங்க கிராமத்துல. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை காப்பாற்ற அங்க பிரிட்டிஷ் நாட்டுக்கு போவார். அதே இன்னொரு நம்ம ராம்சரண் இருப்பார். அவர் வந்து அவங்க நாட்டுக்காக அந்த வில்லனாளிக்கு அங்கே இருப்பார். 2 பேரும் கடைசியில் எனிமி ஆகிடுவாங்க. கடைசியில் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆளை வந்து அடித்து சாகடிப்பார். ரொம்ப சூப்பரான படம். பிரிட்டிஷ் இது வந்து ஆல்ரெடி இங்கே கேள்விப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வர VFX எல்லாமே செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ சூப்பராக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ரொம்பவே ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒருத்தடா மூவி. இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சூப்பரான படம். இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ இதாங்க நம்ம லிஸ்ட் டாப் 10 மோஸ்ட் பாப்புலர் மூவிஸ் இன் இந்தியா. நம்ம ஊரில் வந்து ரொம்பவே சூப்பரான டாப் 10 மூவிஸ், எல்லாருக்கும் ரீச் ஆன ஒரு டாப் 10 மூவிஸ். மல்டி லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இந்த 5 லாங்குவேஜில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த எல்லாமே நாங்கள் பார்த்த மூவி சூப்பரான படம். ஸோ இந்த படம் நீங்கள் எந்தெந்த படம் நீங்கள் பார்க்கல, இந்த படத்தில் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you soon. Bye bye.